ஹாய் அண்ட் ஹலோ கைஸ், வெல்கம் டு மே கேமர் தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கிராணியோட வீட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ திரும்ப எதுக்கு இப்போ வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நான் மைண்ட் கிராஃப்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தேன். நான் மைண்ட் கிராஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எஃபர்ட் போட்டு பயங்கரமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா எடிட் பண்ணணும். ஆனால் இது வந்துட்டு பார்த்தோன்னா சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடலாம். அதனால தான் ஆல்ரெடி வந்துட்டு பார்த்திங்கன்னா இது அது பேர் என்ன, இந்த ஹெலிகாப்டர் எஸ்கேப் வந்து பண்ணியிருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஸோ வந்து ரெக்கார்ட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிறேன். போட் எஸ்கேப் வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் எஸ்கேப்போட சுலபமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க பொருள்லாம் நம்ம பெருசாக ஒன்று எடுக்க தேவையில்ல, எல்லாமே ஈஸியாக கிடச்சிரும். அப்படியே நம்பிட்டு நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரேன். மொதல் நாள் இப்போ ஏஞ்சி வரேன், ஒரு மாதிரி ஆகுது. சரிப்போம். மைண்ட் கிராஃப்ட் வேறு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நமக்கு. அதாவது நிறைய ப்ளே பண்ண வேண்டியது இருக்குது. வாரம் ஃபுல்லாக நான் விளையாடி அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மைண்ட் கிராஃப்டில் வந்துட்டு வாரம் ஃபுல்லாக விளையாடி அதுக்கப்புறம் கடைசியாக தான் நான் வந்துட்டு அந்த மைண்ட் கிராஃப்டில் வீடியோ எடிட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதனால் மைண்ட் கிராஃப்ட் வந்து கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கிராணி சாப்டர் 2 நான் மறுபடியும் வந்திருக்கேன். இப்போ கூப்பிடுவோம், யார் வராங்கன்னு பார்ப்போம். இவன் ஃபஸ்ட்டு வரான். இவனே வந்துட்டானா இப்போ கிராணி வந்துடும். மொட்டையே ஃபஸ்ட்டு வந்துட்டானா. சொட்டை எங்கேயோ கிச்சனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் வர லேட் ஆகுது. வருது. போ பாட்டு பாடுறான் சனியம் பிடிச்சவன். ஏண்டா டக்டேப்பு. ஓஹோ, இது இந்த எபிசோட். இது வேற எஸ்கேப்பு. எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். பார்க்கவே இல்லை. அதுக்குள்ளே ஐசியும். நான் கன்று தான் தேடிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு பொருள்லாம் தேவையில்லை, கன்று இருந்தால் மட்டும் போதும். எனக்கு கன்று மட்டும் கிடச்சிதுன்னு வைங்களேன், அவ்வளோதான் காலி. இப்போ கமான் வாங்க. யார் வேணா வாங்க. நான் அப்படியே இப்படி தட்டி விடுவேன். யார் வாங்க, யார் ஃபஸ்ட்டு வரீங்க? இவன் வரானா? ஐயோ சே, நான் தெனாவட்டாக இருக்கக்கூடாது. இதுக்கு தான் சுற்றிட்டு வந்து அடிக்கணும். ஆனால் டைம் ஆகிருக்கும். அதுக்குள்ளே ரொம்ப ஒரு லெத்தாஜிக்காக ஆடிட்டேன். இந்த மாதிரி ஆடக்கூடாது. இப்போ வந்து 2வது நாளே ஆகிடுச்சு. நான் ஒரு பொருள் கூட எடுக்கலாங்க. என்னங்க இது, நேராக போய் கன்று தான் எடுத்தேன் நான். ஸோ இந்த வாட்டி நம்ம திரும்பவும் நேராக போய் கன்று எடுப்போம். கன்று எடுத்து 2 பேரையும் வந்து பார்த்தோன்னா கில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பொருள்லாம் தேடலாம். சீக்கிரம் வாங்க. யாராவது மறுபடியும் வந்தால் ஃபஸ்ட்டு வரான். எப்போவுமே இவன் ஃபஸ்ட்டு வந்துட்டானா 2 பேருமே போயிடுவாங்க. சம்டைம்ஸ் 2 பேருமே வரமாட்டாங்க. சார் 2 பேரும் வரமாட்டாங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் வருவாங்க, ஒருத்தர் வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தான் நான் 2 பேருமே வரமாட்டாங்கன்னு சொன்னேன். ஏய் ட்ராப்பு என்ன, எவ்வளோ பேர் திருலாம் ரெடியாக இருக்குது பாருங்களேன். அது இப்போ என்ன பண்ணலாம், கன்று எடுக்கலாம். என்ன சவுண்டு, எல்லா இடத்துலையும் சவுண்டு போடுவேன் நான். சவுண்டு போட்டு தள்ளுவேன் நான் அப்படியே. இங்கே வர சொல்லுங்க கிராணியை. வா நெஞ்சிலே சீக்கிரம். ஏய் வேர் இஸ் கிராண்ட்பா? கிழமை என்னான்னு தெரியலையே. தூங்கிட்டானோ? எங்கடா போனேன்? ஐசியூ. நான் தான் அவனை ஃபஸ்ட்டு பார்த்தேன். போ அப்படி. யார்கிட்ட? தம்பி செக்யூரிட்டி கீ கொடுங்கப்பா. எவ்வளோ நேரம் அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு? திறங்க செக்யூரிட்டியை. ஏய் டோர் ஹேண்டில் அவன் கேட்டான். மேலே போய் பார்ப்போம் எதாவது கிடைக்குதானே. ஏதாவது போட்டு ஸ்டேரிங் வீலு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஹேண்டில் இல்லை, ஹேண்டில் தேவையில்லை. ஹேண்டில் வந்து இது டோர் எஸ்கேப்பு. வெப்பன் கீயா? ஆஹா ஓடு. வெப்பன் கீ வச்சா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதை வச்சு நம்ம நிறையா பண்ணலாம். எங்கே கிளிச்சா? ஓ எனிதிங் யூஸ்ஃபுல். ஃபியூஸ் எவன் கேட்டான்? இங்கே எதனா கிடைக்குமான்னு பார்க்குறேன். ஓ இங்கே தான் கன்று எடுத்தோம்ல.
ஞாபகம் மாதிரி ஃபியூவல் தேவைப்படும் நமக்கு. ஒன்றும் இல்லை, இங்கே ஓப்பன் பண்ணுவோம். இதை கன் எங்கே ரூமில் போட்டிருக்கோம் இந்த கன்று. ஸோ இப்போ நம்ம எடுக்க போகிற கன் வந்துட்டு பார்த்தோன்னா இவன் இந்த கிராண்ட்பா வந்துட்டு கிராணி 3ல் வந்து யூஸ் பண்ணியிருப்பான். இப்போதைக்கு திறந்து மட்டும் வச்சுப்போம். லோடு மட்டும் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. நான் இதை கிச்சன் ஃபுல்லாக தேடல. கிராணி எப்போ வேணால் வரும். ஒன்றும் இல்லை, எங்கேயுமே எதுவும் இல்லை. ஒரு இடத்துலையும் எதுவும் இல்லையே. ஹெலிகாப்டர் மேன் வழியாகவும் கேட்டான். இந்த கிராணி தான் ஃபஸ்ட்டு வரும். எங்கேருந்து வரும் எப்படி வரும்னு தெரில. கிளிச்சாய் தொலைதே. குரோபார் இருக்குது உள்ள. எல்லாத்தையும் நம்ம நோட் போட்டு பண்ணி வச்சுப்போம். பேட்லாக் கீ. ஓகே, வாங்க 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 சாவுங்க. யாருக்கிட்ட? கிராண்ட்பாக்கு வந்து நம்ம கீழே போயிடலாம். ஆனால் கிராண்ட்பா கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அதனால் இப்போ அவன் வருவானான்னு வர தெரில. வந்தான்னா நல்லாயிருக்கும், பார்ப்போம். எங்கேருந்து வருவான் எப்படி வருவான்னு தெரில. அதனால் இப்படி வரான். ஹெட் ஷாட்டு வாங்கிக்க. இந்த கண்ணையும் அதே ரூம்லேயே போட்டுடலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது இப்போ நம்ம பொருள் எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது வேலை பார்ப்போம். பேட்லாக் கீ கிடச்சிடுச்சு. அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுப்போம். பேட்லாக் கீ வேணும், போட் ஸ்டேரிங் வேணும், போட்டு கீ வேணும். நமக்கு முக்கியமான பொருள் போட் கீ. சரி, எனக்கு தெரிஞ்சு போன இருந்தால் அதே ப்ரீசெட் தான் நினைக்கிறேன். எனக்கு என்ன இருக்கும் இங்கே? கட்டிங் பிளேயர் இருக்குது. சும்மா நோட் மட்டும் பண்ணி வச்சுப்போம், அப்புறம் வந்து எடுத்துக்கலாம். இருங்க, கட்டிங் பிளேயர் இருக்குது. எதுக்கும் அந்த கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணிடலாம். கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணுறேன்னா ஒன்றும் இல்லை, அந்த மேலே போய் இந்த பாடி ஓப்பன் பண்ணுறது தான். ஹெலிகாப்டர் எஸ்கேப், எந்த எஸ்கேப் பண்ணாலும் இங்கே மேலே வந்துட்டு வரத்துக்கு கண்டிப்பாக ஒரு வேலையை வச்சிடுறாங்க நமக்கு. அது ஒரு கடுப்பாக இருக்குது. பரவாயில்ல, என்னவா இருந்தா என்ன. வேணால் இந்த கன் ஸ்டங்கன் யூஸ் பண்ணலாம். ஸ்டங்கன் கன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே மேலே அந்த ஒரு ஷூட்டிங் வேலை இருக்குது. ஷூட் பண்ணால் தான் நம்மளால் வந்துட்டு அந்த பாடி ஓப்பன் பண்ணிடுவோம். ஸ்லெண்டர் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பான். அவனோட பாடி வந்து இதில் இருக்கும். கரெக்டாக சுடணும். கரெக்டாக சுட்டுட்டேன். இப்போ கன் எடுத்துக்கலாம். இப்போ கட்டிங் பிளேயர் வச்சு ஓப்பன் பண்ண வேண்டியதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக ஸ்டங்கன் வச்சு நம்ம போகிறது டேஞ்சரு. ஏன்னா ஸ்டங்கன் ஒரு வாட்டி தான் ஷூட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ரீலோட் பண்ணணும். ஒருத்தன் வருவான் அப்போ வெளில. நான் நினச்சா மாதிரியே இருக்குது பாருங்கள். போட் ஸ்டேரிங். போட் ஸ்டேரிங் என்ன பண்ணுவோம், இப்போதைக்கு கீழே போட்டுருவோம். ரெண்டு நிமிஷம் ஆயிருக்குமான்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். கண் எடுப்போம். இந்த கண் எடுப்போம். இதோ புல்லட்டு வேஸ்ட் பண்ணிட்டேன் தேவையில்லாமல். ரேஞ்ச் இல்லை இந்த கன்னுக்கு, அதான் பிரச்சனை. இப்போ இந்த கன் எடுத்துகிட்டு கிராண்ட்பா கிட்ட போவோம். ஏய் இங்கே பாரு. புல்லட்டு கொடு தம்பி. புல்லட்டை வச்சு விளையாட்டே வேணாம் எனக்கு. எப்போவுமே வந்துட்டு நம்ம இந்த ரூமில் தான் இருக்கணும். பொருள் நம்ம ஷூட்டிங் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கோம். பொருள் கண்டுபிடிக்கிறோம், ஆனால் வந்துட்டு திரும்ப வேறு இடத்துக்கே போயிட்டுருக்கோம். இப்போ வந்து ஒரு பொருளாச்சும் எடுத்துகிட்டு போய் போட்டில் வச்சிடணும். நம்ம இதை வச்சிடலாம், அடுத்து வந்துட்டு இதையும் வச்சிடலாம். எதை வச்சிடலான்னா போட் ஸ்டேரிங் வீலு, அடுத்து வந்துட்டு அந்த
அது பேட்லாக் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவைப்படும். க்ரோபார் இருக்குது. க்ரோபார் வந்துட்டு திரும்ப இன்னும் யூஸ் ஆகும். பேட்லாக் எடுத்துகிட்டு வரலாம். போட் ஸ்டேரிங் கிடச்சிருச்சு. அடுத்து போட்டு கீ வேணும். அடுத்து ஃபியூவல் வேணும். கக்கூஸில் தேடணுமான்னு தெரியலையே. அதாவது அங்கே வந்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன இருக்கும், ஃபியூவல் இருக்குமா? போட்டு கீ இருக்கும்னு நினைக்கிறேன். போட்டு கீ இருக்குது நினச்சா மாதிரியே. இப்போ ஃபியூவல் எங்கே இருக்கும்? ஒரு நாட்டி நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணப்போ எந்த இடத்துல இருந்துச்சோ அதே இடத்துல தான் இருக்கும். ஆனால் நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணப்போ ஸ்டங்கன் வேறு இடத்துல இருந்துச்சு. இப்போ வேறு இடத்துல இருக்குது. அதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு பேட்லாக்கி எடுத்துகிட்டு வரணும். அதுக்குள்ளே ஏஞ்சி வந்துடுவாங்களான்னு தெரில. ஆனால் தெரிஞ்சு 2 நிமிஷம் ஆயிருக்காது. டப்புன்னு போயிட்டு வந்துடலாம். ஃபியூவல் மட்டும் தான் தேவை. எங்கே இருக்குன்னு தெரில ஃபியூவலு. எங்கே பேட்லாக் எங்கே ஓப்பன் பண்ணணும்? ஓ, இது மட்டும் தானா? ஆண்டி கிராண்ட்பா வந்திருப்பாங்க. நேரத்துக்கு கண்டிப்பாக வந்திருப்பாங்க. ஓ, கிராணி இஸ் கம்மிங் கைஸ். ஓ, பார்த்துருச்சு. மொட்டை வந்தான்னு வைங்களா, நான் செத்தேன் ஸ்பாட்லே. மட்டான் சனியை பிடிச்சாங்க. பரவாயில்ல. நோ பதட்டப்பட்டு ஃபையிங். நேராக ரூமுக்கு போகிறோம். கன் எடுக்கிறோம், புல்லட் எடுக்கிறோம். ஷார்ட் கன்னா புல்லட் இருக்காது தெரியும். துரத்த மாட்டானுங்க இதுக்கு மேலே. கிச்சனில் போய் புல்லட் எடுக்க வேண்டியது தான், அவ்வளோதான். வேறு என்ன பண்ணுறது? என்னமோ சொல்கிறான். என்ன சொல்கிறானே புரியல எனக்கு. திரும்ப நம்ம போவோம். ஃபஸ்ட்டு யார் கண்ணில் மாட்டாங்களோ போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். தம்பி யாரா ஐசி வா, பின்னாடியா? வா சாவு. கிராணி நீ தான் இம்பார்ட்டண்ட்டு. வேற அறியும். வா இங்கே வா சாவு. அதுக்கப்புறம் இந்த கண்ணில் புல்லட் இல்லை. ஃபியூவல் மட்டும் கிடச்சிதுன்னு வைங்களேன், அவ்வளோதான். எஸ்கேப் போயிட்டு போயினே இருக்கலாம். க்ரோபார் இங்கே போட்டோன்னா, க்ரோபாரில் அந்த இடத்துல ஃபியூவல் இருந்துச்சுன்னா நம்ம அதோட எஸ்கேப் போயிட்டு போயினே இருக்கலாம். திரும்ப நம்ம மேலே வரவே தேவையில்லை. ஃபியூவல் அங்கே இல்லைன்னா எங்கே இருக்கும்? அங்கே இல்லைன்னா பேபி கிட்ட தான் இருக்கும். ஸ்லெண்ட்ரினா அவரோட பேபி போட்டு ட்ராப் வைக்கணுன்ற ஒரு விவஸ்தையே கிடையாது. கடுப்பு. சரி, ஒரு சேஃப் லாக்கில் இருக்குமோ? ஸ்பார்க் ப்ளக்கு. ஓ, ஸ்பார்க் ப்ளக்கும் தேவையில்லை போட் எஸ்கேப். அதை மறட்ட பாருங்கள். ஸ்பார்க் ப்ளக்கும் தேவையான பொருள் தான். ஆனால் எங்கே வைக்கணும்னு தான் தெரில. ஸ்பார்க் ப்ளக் எங்கே போடணும்? இங்கே போடணும். ஸ்பார்க் ப்ளக் வச்சாச்சு. தெரிஞ்சு ஃபியூவல் வந்து சேஃப் கீழே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சேஃப் அந்த ரூம் நம்ம பார்க்கவே இல்லைல்ல. இதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு சேஃப் கீ இருக்க வாய்ப்பு இருக்குது. 3 இடத்துலையுமே ஒன்றும் இல்லை. இப்போ சேஃப் கீ எங்கே இருக்கும்? சேஃப் கீ தான் பேபி கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அதுக்கு நம்ம வந்துட்டு சாப்பாடு வச்சு தான் நம்ம வந்துட்டு பண்ணணும். சரி, ஸ்டங்கனே எடுப்போம். என்ன இப்போ? வேறு வழி இல்லை, ஸ்டங்கன் தான் எடுத்தாகணும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துலேருந்து அவங்கள கூப்பிடுவோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஃபஸ்ட்டே வந்துட்டு திரும்ப போயிட்டு இருந்தா. அதான் கடுப்பாக இருந்துச்சு எனக்கு. எதுவும் பேசாமல் இருந்துருப்பேன். லைட்டாக பார்த்துட்டேன். வரமாட்டேன். எனக்குன்னே வருவீங்களாடா? ஆடா. ஐயோ, இப்போ ரென்ச் வேறு யூஸ் பண்ணுமா? ரென்ச் எங்கே பார்த்தோம்? ஹெலிகாப்டர் கீ. ரென்ச் எங்கே பார்த்தோம்? ரென்ச் எங்கேயோ பார்த்தேன், ஞாபகம் இல்லை எனக்கு. ரென்ச் எங்கடா? சி, மேலே எங்கேயோ பார்த்தேன்னு நினைக்கிறேன். ரென்ச்சு இங்கே இருக்குது. ரென்ச்சு. கன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த கன் வேறு இருக்கா?
கமான். அவ்வளோதான். இப்போ அந்த பேபியை கொலை பண்ண போகிறோம். கொலை பண்ணால் ஸ்லெண்ட்ரினா வரும்னு நினைக்கிறேன். பேபியே காணுமே. சாவு. பாருங்க கிராண்ட் இது ஸ்லெண்ட்ரினா சேஃப்கி. ஏய் புல்லட்டை கூடுற. என்ன வேணா கத்து, நான் கொண்டுட்டேன், ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் கேவலமாக கத்துது பாருங்க, எவ்வளோ கேவலமாக கத்தினே இரு. நீ சாவர் வரைக்கும் கத்து. என்ன பேசுகிறதுன்னு தெரில. அதுதான் ஃபியூவல் இருக்கும், எஸ்கேப் ஆக வேண்டியதுதான். போ. இதுக்கு மேலே நான் மேலே வர வேண்டிய வேலையே கிடையாது. ஓகே, எஸ்கேப் ஆக போகிறோம். கதவு சாத்து. யாரும் வரக்கூடாது இதுக்கு மேலே. டிஸ்டர்பன்ஸே கிடையாது. நம்ம எஸ்கேப் ஆகிட்டு போயினே இருக்கோம். போட் கீ இங்கே இருக்கா? அவ்வளோதான். ஃபியூவலை ஃபில் பண்ணி போட் கீ எடு, போயினே இரு. அவ்வளோதான். நான் நினச்ச மாதிரியே இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ஹெலிகாப்டர் எஸ்கேப்போட ஈஸியாக தான் இருந்துச்சு. அந்த ஹெலிகாப்டர் எஸ்கேப்லேயும் ஒரு வாட்டி செத்து போயிருப்பேன். ஆனால் இந்த வாட்டி செத்து போகாமலே பண்ணிடலான்னு பார்த்தேன், ஆனால் முடியல. என்ன பண்ணுறது? ஓகே, லெட்ஸ் எஸ்கேப் கைஸ். அவ்வளோதான், எஸ்கேப்பு வர்ற மாதிரி. வந்தாங்க பாருங்கள். ஆக்டோபஸ் இருக்குங்க. அந்த ஆக்டோபஸ்க்கு நடுவில் வந்து பார்த்தோன்னா ஒரு கண் இருக்கும். ஹெலிகாப்டர் எஸ்கேப் வேறு பீஜம் போட்டாங்க, இப்போ வந்துட்டு வேறு பீஜம் போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் வாரத்துக்கு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மைன்கிராஃப்ட் வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ பை கைஸ், பை.